ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. நீங்கள் என் உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினால் நான் உடனடியாக அதை உங்களுக்கு தருவேன். எப்பொழுது தருவேன் என்று கேட்கிறாயா? நீ என் மீது முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு இருக்கும் பட்சத்தில் நான் அதை உங்களுக்கு தருவேன். இந்த உலகில் புதியது எது? எதுவும் இல்லை. இந்த உலகில் பழையது எது? எதுவும் இல்லை. எல்லாம் எப்பொழுது இருந்தது, மேலும் எப்போது இருக்கும். நமது கர்மாவே நமது இன்பத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம். அதனால் உனக்கு என்ன நேர்ந்தாலும் அதை நீ பொறுத்துக்கொள். இறைவனுடன் முழுமையான இணக்கத்துடன் வாழ கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்கள் எதிர்கால வாழ்வு மகிமையடையும். நீ என்னை சரணாகதி அடைந்து பணிந்தால் மட்டுமே என்னால் உனக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய முடியும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டு தான் வருகிறேன். நீதான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உனக்கு அது தெரியவும் இல்லை. என் பிள்ளை, உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நன்கும் செய்வேன். சற்று நீ பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? என் குழந்தைக்கு நான் எப்பொழுதும் தீங்கு செய்ய மாட்டேனே. நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். நீ விரும்புவது தாமதமாவது எல்லாமே எதனால் என்று யோசித்து பார்த்தாயா? நீ முன் ஜென்மத்தில் செய்த கர்மா வினையால் தான். கர்மா இப்போது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை எல்லாமே நான் தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டேன். உனக்கு பல விதத்தில் புண்ணியங்களை நான் உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். என் சொல்படி கேட்டுக்கொள். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக இரு என் தங்கமே. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை, எப்பொழுது, எப்படி, எங்கு செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உனது ஆசைகள் என்ன, உன்னுடைய எண்ணங்கள் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய ஆசைகள், எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. உனக்காகத்தான் நான் அதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் இப்படியெல்லாம் அறிவுரை கேட்கிறாய். எவர் மீதுமே கோபம் கொள்ளாதே. யாரிடமும் போய் எதையுமே கேட்காதே. உனக்கு வேண்டியது எல்லாமே நானே செய்து தருகிறேன் குழந்தையே. ஆர்வமும் சிந்தையும் உள்ள பக்தர்களின் விருத்தியில் நான் இருந்து கொண்டே அவர்களின் தொன்று தொட்டு இருக்கும் அடர்ந்த அஞ்ஞானமாகிய இருளை என்னுடைய கருணையினால் மிக்க ஒளியுடன் விளங்கும் விவேகம் என்னும் ஞான தீபத்தினால் முற்றும் நாசமடையும்படி நான் செய்வேன் என்று நீ உணர்ந்து கொள். நல்லது ஒன்றை அடைய வேண்டுமென்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள். இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாமல் இருக்கலாம். ஆதலால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும். அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் உனக்கு தெரிய வரும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று அப்படி செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து தந்துவிடுவேன் என்று பகவான் கிருஷ்ணன் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது. அவருடைய பாதத்தையே அவர் பிடித்து கொள்வார்கள். தன்னுடைய மனப்போக்கை மாற்றுவதால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று கண்டுபிடிப்புதான் என் தலைமுறையின் மாபெரும் கண்டுபிடிப்பும். எதிர்த்து சண்டையிடுவதற்கு அதிக புத்திசாலித்தனம் தேவையில்லை. புரிந்து கொண்டு விட்டு கொடுப்பதற்கு தான் அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. அனுசரித்து போவதும் அமைதியாக இருப்பதும் மனித வாழ்க்கையின் நிம்மதிக்கான முக்கியமான மந்திரம். நெற்றியை காயப்படுத்துவதை விட முதுகை வளைத்துச் செல்வது எவ்வளவு நல்லது. பேசுவது திறமையல்ல. தனது பேச்சால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் பேசுவதே திறமை.
கோபத்தில் ஒரு முறை விட்ட வார்த்தைகளை மறுமுறை சரி செய்ய முடியாது. அப்படி முயன்றால் அது ஓட்டையான குடத்தில் தண்ணீர் நிரப்புவதற்கு சமம். நல்ல புரிதல் உள்ளவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. புரியாதவர்களுக்கு எவ்வளவு சொல்லியும் பயனில்லை. ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே நமக்கு இருக்கின்றது. நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதே நமக்கு நல்லதுதானே. காரணமின்றி ஒருவன் உங்களை அவமானப்படுத்துகிறான் என்றால் உங்கள் பாவத்தை அவர்கள் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர். உமக்கு சுபிட்சம் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். அவர்களுக்கு பெரும் கேடு கிடைக்கப் போகிறது என்று நீ புரிந்து கொள். அவர்கள் உன்னை அவமானப்படுத்தினால் சந்தோஷமாகவே அதை எடுத்துக்கொள். அவர்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது என்று நீ புரிந்து கொள். உங்களை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உங்கள் வழிகளில் நீங்கள் உண்மையாக இருங்கள். எந்த துயர் வந்தாலும் அத்துயரை போக்கி புத்துயிர் அருளும் இறைவன் உங்களோடு எப்போதுமே இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதற்குமே பயம் கொள்ளாதீர்கள். மழையளவு துயர் வந்தாலும் மாமருந்தாய் காத்து நிற்பவன் இறைவன் ஒருவனே என்பதை நீங்கள் உணர்ந்து அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார். மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பதற்காகத்தான் இவற்றை எல்லாமே நான் சொல்கிறேன். நான் சொல்வது உன்னுடைய நலனுக்காக. நான் சொல்வதை தவறாமல் கேட்டு அதன்படி நடத்துக்கொள். நீ பல நாட்களாக பல வருடங்களாக என்னிடம் வேண்டி தவித்த ஒன்று இப்போது உனக்கு நடக்கப் போகிறது. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும். நிச்சயம் முடிவு உண்டு. நீ ஏன் இதுதான் உன்னுடைய முடிவு என்று நினைக்கின்றாய்? வருட கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், மன வலிகள், அவமானங்கள், அசிங்கங்கள் என எல்லாமே காணாமல் போகப் போகின்றது. வருடக்கணக்காக தினமும் நேரம் காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாமல் போகும்? வீணாக போகாது தங்கமே. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நிச்சயம் ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா? அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன். உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு வருகிறேன். நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருட கணக்காக, அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாகவே கரைந்துவிடும். இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன். இதற்கிடையில் என்ன விக்னங்கள், தடைகள், தடங்கல்கள், தடுமாற்றங்கள் என எல்லாம் வந்தாலும் அவையெல்லாம் என்னோட பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன. என்ன உனக்கு பிறகு ஏன் கலக்கம்? உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் அப்பாவின் ரூபமாக பல மனிதர்களின் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும்? உன் கர்ம வினைகள் இனி எல்லாமே தீர்ந்துவிட்டன. நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய். உனக்கு நடக்கும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி ஏதுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால், என்னுடைய கண்காணிப்பால் திடீரென்று உனக்கு நடக்கும். திடீரென ஒரு அழைப்பு வரும். திடீரென்று ஒரு மாற்றம் வரும். தினமுமே காத்து கொண்டிரு. அது எந்த நொடியும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பெரிதாக மாற்றப் போகிறது. நல்லதாக அமையப் போகிறது. என்னுடைய நேரடி வருகையை கூட நீ காணலாம். அப்போது உன்னுடைய துயரங்கள், துக்கங்கள், கவலைகள், அவமானங்கள், அசிங்கங்கள், உன்னுடைய மன வலிகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. உன் மனதில் மகிழ்ச்சி நிலை கொள்ளப் போகிறது. உன் வாழ்வில் இன்பம் நிலைத்து நிற்கப் போகிறது. நீ கேட்டதுபடியே உன்னுடைய வாழ்வில் சந்தோஷம் நிலைத்து நிற்க நான் உனக்கு அதை தரப்போகிறேன். அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி நீ காத்திரு. உன் வாழ்வில் நிரந்தரமாகவே கூடிக்கொள்ளும் சந்தோஷத்தை பெற நீ தயாராக சந்தோஷமாக இரு. அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா. உன் வாழ்வில் நடக்க முடியாது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய ஆசியால், என்னுடைய கிருபையால் நான் உனக்கு நிகழ்த்தி காமிக்கப் போகின்றேன். நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். எனக்கு எல்லாமே தெரியும் அப்பாதான் என்று நீ இருக்கும்போது உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்கவே மாட்டேன்.
கவலையின்றி சந்தோஷமாக இரு. நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக எனக்கு முன்னால் அழுத கண்ணீர் வீண் போகவில்லை. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீரை நான் பார்க்க போகின்றேன். நீ சந்தோஷமாக வாழ என்னுடைய ஆசையை நான் உனக்கு எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டேன். இனி உன் வாழ்வு நன்றாகவே இருக்கும். நீ நன்றாகவே இருப்பாய். உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமாக மட்டுமே இருக்கும். எப்பொழுது நீ நல்லது செய்ய வேண்டும் என்று உன் மனதில் நினைத்தாயோ அந்த நொடி முதலே உன் வாழ்வில் நல்லது தொடங்கிவிட்டது. இனி எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த அப்பாவின் ஆசையோடு மிகவும் நன்றாகவே இருப்பாய். சந்தோஷமாக இரு, சந்தோஷமாகவே வாழ். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பை மட்டுமே வைத்துக்கொள். பாசத்தை மட்டுமே நீ வைத்துக்கொள். எதற்கும் நீ அஞ்சக்கூடாது. உன்னுடைய மனதில் நீ பயமே கொள்ளக்கூடாது. சோர்வு, கவலை, விரக்தி எல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு தங்கமி. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக நீ வீணாக்கி விடாதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரித்து கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்ததான் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க நீ வழி கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். முதலில் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு வருகிறேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரியாது. நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதி மட்டுமே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் வைத்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு தருகிறேன். கவலைப்படாமல், மனம் தளராமல் சந்தோஷமாகவே இரு. எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இன்று முதல் நான் உனக்கு நேரடியாகவே பதில்களை தருகிறேன். அதன்படி நீ நடந்து கொள். உன்னுடைய சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்காக பல ரூபங்களில் நான் உனக்கு உதவி புரிய வந்தேன். ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளவில்லை. காணாமல் தவித்து கொண்டிருந்தாய். வருவாரா வரமாட்டாரா என்னுடைய அப்பா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய். அதனால்தான் நானே உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த கடிதத்தை எழுதியிருப்பது போல அதன்படியே நீ நடந்து கொள். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் பிரச்சனைகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்கப் போகின்றேன். நீ நியாயத்தை வழங்குவதற்காக என்னிடம் வந்து மன்றாடி வேண்டிக் கொண்டாய் அல்லவா? அதை தருவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன். உன்னை எப்போதும் என்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னை பார்க்கவில்லை, மௌனமாக இருக்கின்றேன், ஏதும் எனக்கு பதில் சொல்லவில்லையே என்று என் மீது நீ கோபத்தில் இருப்பது எனக்கு புரிகின்றது. நான் மௌனமாக இருப்பதற்கு கூட இதுதான் காரணம். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்திருக்கிறேன். இனியும் பரிசளித்து கொண்டே இருப்பேன். இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும். நீ தளராதே. மற்றவர்கள் உன்னை வசைப்பாடினாலும் நீ கலங்காதே. யாரை பற்றியும் நீ பேசாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் நீ குறைத்துக்கொள். உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நான் அமைத்து தருகின்றேன். உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் லட்சம் என்று நீ பதித்து விட்டாய். விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய்.
இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் வந்து நின்றாயல்லவா? என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கேட்டாயல்லவா? அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய். உன்னை விட்டு நான் விலகப் போகிறேன் என்று யார் சொன்னது? நான் விலகவே மாட்டேன். நீயே என் மீது கோபம் கொண்டு விலகி போனாலும் நான் உன் கைப்பிடித்து என் அருகிலேயே எப்போதும் வைத்துக்கொள்வேன். என்னை விட்டு நீ விலகிச் சென்று விட்டாய், மாயை என்ற எதிர்மறை உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும். பிறகு உன் வாழ்க்கையே இருண்டு போய்விடும். அதற்காகத்தான் நீ எனக்குள்ளே பக்கத்திலேயே இருக்க வேண்டுமென்று நான் உன் கைப்பிடித்து உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்கின்றேன். என்னால் எல்லாவற்றையும் உன்னிடம் முழுவதுமாக சொல்ல முடியாது. நான் மௌனமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதற்கு நீயும் ஒரு காரணம். எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற 1000 வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு. ஒரு மனிதன் தனது துயரத்தில்தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான். அனுபவமோ ஒரு நல்ல பள்ளிக்கூடம். ஆனால் அதன் கட்டணம்தான் அதிகம். சந்தோஷத்தில் கை குலுக்கும் 5 விரல்களை விட கஷ்டத்தில் கண் துடைக்கும் ஒரு விரலே மேலானது. அதுபோலத்தான் உன்னுடைய ஒரு விரலாக நான் இருக்கின்றேன். உன் கஷ்டத்தை துடைப்பதற்காக நான் அந்த விரலாக இருக்கின்றேன். உன் விரலை நம்பாமல் யாரையோ நீ நம்புகின்றாயே. சில நேரம் கண்ணீரை துடைக்க யாரையோ நீ தேடுகின்றாயே. உனக்குள்ளே உன்னிடமே நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? ஏன் இவ்வாறு செய்கின்றாய்? உன்னை நான் மறக்க மாட்டேன். உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன். உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைப்பதற்கே நான் இருக்கின்றேன். நீ என் மீது கோபப்பட்டாலும் சிலவற்றை தான் என்னால் சொல்ல முடியும். முழுமையாக சொல்ல முடியாது.